ஐயா அலையோட சத்தமா கேக்குறேன். இது பீச் இல்லையா, வீடு. வீடா? ஆமையா. அவ்வளவு சீக்கிரம் இங்க யார் என்ன கூட்டிட்டு வந்தது? இவர் தாங்க ஐயா. இவர்தாங்க? தம்பி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயா பீச்சுக்கு போனாருல்ல, அவர் இஷ்டம் போலதாங்க திரும்பி வருவாரு. இடையில யாராவது கூட்டிக்கிட்டு வந்தா இப்படித்தாங்க. நீங்க புறப்படுங்க, ஐயாவை நான் கவனிச்சுக்கிறேன். பரவாயில்லைங்க, இவ்வளவு பெரிய இசமேத கையால அடி வாங்குறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். My dear boy, you're my student. Thank you, sir. உன்னை ஒரு பெரிய இசை மேதையா நான் மாத்துறேன். I will make you a top singer. Thank you very much. Thank you very much. God bless you. God bless you. லக்ஷ்மி, இப்ப வருத்தப்பட்டு என்னம்மா பிரயோஜனம்? என் புள்ள ரோஷக்காரன் எப்படியும் பணம் சம்பாதிச்சிட்டு வந்து கடனை தீர்த்துடுவான். கவலைப்படாதம்மா. வாயும் வயிறுமா இருக்கிறப்போ வருத்தப்பட்டா 2 பேருக்குமே ஆகாதுமா. அத்தை, தகுப்பினும் பிள்ளையும் அப்ப பிரிஞ்சதுக்கும் காரணம் நான் தான், இப்ப பிரிஞ்சதுக்கும் காரணம் நான் தான். லட்சுமி, லீலாவை நீ கூட கூட்டிக்கிட்டு போகாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? கண்ணறிஞ்ச புருஷனோட நீ இருக்கிறது அவ கண்ணை உறுத்தி இருக்கு. ஆமாத்தே, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். அவதான் காரணம், எல்லாத்துக்குமே அவதான் காரணம். என்ன லட்சுமி, இன்ட்ரெஸ்டா ஒரு கதை படிச்சிட்டு இருந்தேன், இடையில வந்து கெடுத்துட்டியே. இடையில வந்து கெடுத்ததே நீ தாண்டி. லட்சுமி, என்ன சொல்ற நீ? ஒண்ணும் தெரியாத என் புருஷனை ஊட்டியில கூட்டிட்டு போய் குடிக்க வச்சு சூதாட வச்சு குடிய கெடுத்ததே நீ தாண்டி. லட்சுமி, அன்னைக்கு ராத்திரி உன்னையும் நான் கூப்பிட்டேன், நீ வரல. உனக்கு அன்னைக்கு குளிர் எடுத்தது, உன் புருஷனுக்கு குளிர் விட்டு போச்சு, அதான் கூடவே வந்துட்டாரு. விருந்து போட கூட்டிட்டு போறேன்னு நினைச்சேன், இப்படி மருந்து போட கூட்டிட்டு போறேன்னு நினைக்கல. எனக்கு துணை தாண்டி உன்னை கூட்டிட்டு போனேன், என் துணையே கூட்டிட்டு போவேன்னு நினைக்கவே இல்ல. நீ அவருக்கு சரியான துணையே இல்ல. எடுத்த இடத்துல பொண்ணு பொருத்தமா இல்லன்னா அடுத்த இடத்துல தாண்டி ஆம்பளை மனசு தேடும். பொருத்தமா இருந்தாலும் இல்லாட்டியும் ஒருத்தியோட வாழ தாண்டி எங்க குடும்பம். அப்படி இருந்தா உங்க அப்பா ஏண்டி எங்க அம்மா தேடினாரு? வாஸ்தவம்தான், அப்ப எங்க அப்பா செஞ்ச தப்புக்காக இப்ப நான் தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனா என் புருஷன் அப்படி இல்லடி, அவர் மனசுல என்ன தவிர யாருக்கும் இடம் இல்ல. உனக்கா அவர் உள்ளத்துல இருந்த இடத்த எனக்கா அவர் எப்பவோ காலி பண்ணி கொடுத்துட்டாரு. லட்சுமி, கண்ணை உன்னை கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன தனியா செஞ்சுச்சு என்ன சொன்னார் தெரியுமோ? இல்ல, லட்சுமியை பாக்குறதுக்கு முன்னாடி உன்னை நான் பாத்திருந்தேனா கண்டிப்பா உன்னைதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாரு. விளையாட்டா சொல்றாருன்னு நினைச்சேன், ஆனா அது ஊட்டியில விளையாவே ஆயிடும் போல இருந்துச்சு. லீலா, என்ன சொல்ற? நடந்தான்னு சொல்ல, நடக்க போறதுன்னு சொல்றேன். அந்த கண்ணனுக்கு பாமா ருக்மணி 2 சம்சாரம் இருக்கிறப்போ இந்த கண்ணனுக்கு ஏன் இருக்கப்படாதுன்னு கேட்டார். அக்கா வயித்துல இப்படி குழந்தை உருவாக்கிட்டு இருக்கோ, இப்படி எல்லாம் பேசாதீங்க நான் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? சொன்னது சொன்னா உன்னால தாங்கிக்கவே முடியாது லட்சுமி. ஆனா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் எதையும் மறைக்க தயாரா இல்ல. மறைக்க வேண்டாம், எதையும் மறைக்க வேண்டாம். அவர் சொன்னதெல்லாம் ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லு. நான் சொல்றேன், நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டியே? சொல்ல மாட்டேன், சத்தியமா சொல்ல மாட்டேன். என் வயித்துல இருக்கிற குழந்தை மேல ஆணையா சொல்றேன், யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். லீலா, சொல்லு. உன் வயித்துல இருக்க குழந்தை என்னோட குழந்தை. லீலா, என்ன வளர்ற? நான் சொல்லல, உன் புருஷன் தான் சொன்னாரு. லட்சுமி உருவத்துல உன்னதான் பாக்குறேன், லட்சுமி குரல்ல உன்னதான் கேக்குறேன். லட்சுமி கிட்ட கிடைச்ச சுகமெல்லாம் உன்னால கிடைச்சது. அதனால அவ வயித்துல உருவான குழந்தை உன் நிலத்துல உருவான குழந்தை. அது பிறக்கும் போது ஒண்ணு போலேதான் பிறக்கணும்னு என்கிட்ட ஆணித்தரமா சொன்னாரு. இதை நீ நாளைக்கே தெரிஞ்சுக்க போற. அத்தா, என்னமா அது லீலா, பெட்டியில துணிமணிலாம் வச்சு அடிக்கிட்டு இருக்க? அப்பா, நான் புறப்படுறேன், எனக்கு கொஞ்சம் பணம் தேவை. கொஞ்சம் என்னம்மா, வேணுங்கிற பணம் தாரம்மா.
இப்படி திடீர்னு புறப்பட்டா எப்படிமா? எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. பணம் தர போறீங்களா இல்லையா? படிப்பெல்லாம் தான் முடிஞ்சு போச்சே, இனி அப்பா கூடவே இருந்துட வேண்டியதானம்மா? இல்ல, நான் வேலைக்கு போறேன். என்ன சுதந்திரமா இருக்க விடுங்க. அதான் இந்த கடிகாரத்துல இருக்கிற பெரிய முள்ளு நீங்க, சின்ன முள்ளுனா. இப்ப இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தோம். ஆனா கூடவே ஒரு முள்ளு சுத்திக்கிட்டு வர்றத நான் கவனிக்காம விட்டுட்டேனே. அந்த முள்ளு யாருதான்? அதுதான் லீலாவா? ஆமா, அதுதான் லீலா. லீலாதான் அது. லக்ஷ்மி உருவத்துல உன்னதான் பாக்குறேன். லக்ஷ்மி குரல்ல உன்னதான் கேக்குறேன். லக்ஷ்மி கிட்ட கிடைச்ச சுகமெல்லாம் உன்னால கிடைச்சது. அதனால அவ வயித்துல உருவான குழந்தை உன் நிலத்துல உருவான குழந்தை. அது பிறக்கும் போது ஒண்ணு போலேதான் பிறக்கணும்னு என்கிட்ட ஆணித்தரமா சொன்னாரு. அவ சொல்றது வாஸ்தவமா? அவ சொல்றது வாஸ்தவமா? என்ன அறியாம என் மனசுல என்ன நினைச்சனோ அப்படியே படத்துல வந்துடுச்சுமா. அப்போ உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒன்ன மாதிரியே ஒரு பெண் குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறேன். போதுமா? என்னங்க இது? நம்ம கை வெள்ளை இல்ல, நீங்க ஏன் கருப்பு காய் அடிச்சீங்க? நான் லீலா ஆனதை பாத்துக்கிட்டே இருந்தேன்னா நானும் கருப்பு காய் அடிச்சிட்டேன். கண்ணா, லட்சுமி தான் உன் பக்கம், லீலாவே நினைச்சிட்டு ஆடாது. அப்போ நீங்க லீலாவோட கட்சியா? அவ்வளவுதான் நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் வயித்துல சுமக்கிற குழந்தை அவ குழந்தை தானா? அப்படி இருந்துச்சுன்னா, அவ மாதிரியே பிறந்துச்சுன்னா, அந்த குழந்தைய கழுத்து நெரிச்சு கொண்டுடுவேன். கழுத்து நெரிச்சு கொண்டுடுவேன். கொண்டுடுவேன் 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 கொண்டுடுவேன். லட்சுமி 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 லட்சுமி, குழந்தை பிறந்தா கழுத்து நெரிச்சு கொண்டு போட்டுறேன்னு கத்துனியம்மா. ஏம்மா? கனகன கண்டியாமா? சொல்லுமா. லட்சுமி, என்ன லட்சுமி? சித்தி, எனக்கு பயமா இருக்கு. நீங்க என் கூட படுத்துக்கோங்க. அவ்வளவுதானே, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். நீங்க போங்க, தைரியமா தூங்குமா. வயித்துல உருவான குழந்தை உன் நிலத்துல உருவான குழந்தை. அது பிறக்கும் போது ஒண்ணு போலேதான் பிறக்கணும்னு என்கிட்ட ஆணித்தரமா சொன்னாரு. அவ மாதிரி பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைய கொண்டுடுவேன். ஆமா, அந்த குழந்தைய கழுத்து வச்சு கொண்டுடுவேன். கொண்டுடுவேன் 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 கொண்டுடுவேன். லட்சுமி 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 லட்சுமி, என்னம்மா? என்னாச்சு உனக்கு? குழந்தைய கழுத்து நெரிச்சு கொண்டுடுவேன், கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவேன் தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. மீனாட்சி, மங்களம், பத்திரமா பாத்துக்குங்க. சரிங்க. லட்சுமி, நீங்க சொல்றபடி லட்சுமிக்கு எந்த விதமான உடல் நோயும் இல்ல. நான் சோதிச்சு பார்த்த வரைக்கும் அவங்க ஆரோக்கியமா தான் இருக்காங்க. வீட்டு வேலைகளை நிறைய செய்ய சொல்லுங்க, சுகப்பிரசவம் ஏற்படும். டாக்டர்மா, அது சரிங்க டாக்டர்மா. தினமும் தூக்கத்துல திடீர்னு முழிச்சுக்கிட்டு குழந்தை பிறந்தா கொண்டுடுவேன்னு அடிக்கடி கூச்சல் போடுறோம். அதுதான் ஏன்னு எங்களுக்கு புரியல. என்னத்த அம்மா தான் பயப்படுறாங்கன்னா நீங்களுமா? லட்சுமி கண்ணனை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால மனசுல சஞ்சலம் ஏற்பட்டு சொப்பனத்துல சம்மந்தம் இல்லாம உளறிக்கிட்டு இருக்கு. நீங்க சொல்றது வாஸ்தவமா இருக்கலாம். ஏன்னா மனக்கவலை இருந்துச்சுன்னா நரம்பு தளர்ச்சி ஏற்படும். நரம்பு தளர்ச்சி இருந்தா தூக்கம் கெடுறதும், பேலன்ஸ் ஆஃப் பிரெயின் இல்லாம அர்த்தமற்ற நினைவுகள் ஏற்படுறதும் சகஜம். நான் எதுக்கும் ஒரு மருந்து கொடுத்துருக்கிறேன், அதை தினம் கொடுத்துட்டு வாங்க. டாக்டர்மா, நீங்க சொல்ற மாதிரி அந்த வியாதி முத்தி போய் அவ சித்த சுவாதீனம் இல்லாம சொல்ற மாதிரியே குழந்தைய கொண்டுட்டா? என்ன மாதிரி சும்மா இதையே சொல்லிக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணுங்கிறீங்க? நீ சும்மா இருடா. ஏன் டாக்டர்மா, குழந்தை பிறந்ததும் கொஞ்ச நாளைக்கு தாயும் புள்ளையும் பிரிச்சு வச்சு அப்புறம் அவன் மனநிலைமை சரியா இருக்கான்னு பார்த்து குழந்தைய அவகிட்ட கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அது உங்க இஷ்டம். அழகான பெண் குழந்தை பிறப்பிருக்கு. அப்படியே? அப்ப நீ எல்லாமே உன்னுடைய
சொல்றானுங்களே கேட்டேன். யோ, இன்னைக்கு பரணி நட்சத்திரயா கேட்டேங்கிற? என் நட்சத்திரம் கேட்டேன், அதான் சொன்னேன். உன் நட்சத்திரத்தை எவன் கேட்டான்? அப்பா, இன்னைக்கு பரணி நட்சத்திரம், குழந்தை தரணி ஆளும். அதுல என்னடா சந்தேகம்? ஆள பிறந்தவதான் என் பேத்தி. என்ன பிள்ளை? என்ன சம்பந்தி ஏன் பேத்தின்னு சொல்றீங்க? நம்ம பேத்தின்னு சொல்லுங்க. குழந்தை பிறந்த உடனே பிரிக்க நினைக்கிறீங்களே? மங்களம், பாத்தியா, அண்ணன் சொல்லாம சொல்லிட்டாரு. தாயும் குழந்தையும் பிரிச்சுதான் ஆகணும்.